பொங்கல் மினி விலாக் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ணாடி வளையல் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து நேத்து நைட்டே மாக்கோலம்லாம் போட்டேன். மாவிலை தோரணம் எல்லாமே போட்டேன். நேத்து நைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காப்பு கட்டியாச்சுங்க. உங்களுக்கு மாக்கோலம் வச்சு முன்னாடி எல்லாமே கோலம் போட்டேன். கொஞ்சம் மட்டும் மாக்கோலம், மத்தது எல்லாமே கோலப்பொடியில தான் போட்டேன். ஏன்னா வந்து கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. இன்னைக்கு வந்து 3 பொங்க பானை வந்து வரைஞ்சாச்சு. வீடு ஃபுல்லா பொங்க பானை தான். அப்புறம் காய்கறிகள்லாம் வந்து ஒரு 8 to 9 நாட்டு காய்கறிகள் வந்து போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்கலான்னு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பொங்கலை வந்து குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கலை வந்து ஏற்றிடலான்னு சொல்லிட்டு இது ஒரு புது பாத்திரங்க. இந்த பாத்திரத்தில் பால், பச்சை பால் இருக்கு இல்லையா, பசும்பால், அதை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இன்னைக்கு ஒரிஜினல் பனங்கருப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. பாருங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து சாம்பார் இந்த பக்கம் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெய்யும் ஊட்டாச்சு. அப்புறம் முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து கொட்டினா முடிஞ்சிச்சு. எல்லா காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக இந்த காய்கறிலாம் சாப்பிட்டா ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரக்குழம்பாவும் செய்வாங்க. நான் இன்னைக்கு சாம்பாராக தான் பண்ணியிருக்கேன். முருங்காவும் எங்கள் வீட்டுக்கு மேலே இருந்தது, அதுவும் எடுத்துகிட்டு வந்து முருங்காய் எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் குக்கரில் வந்து வெண்பொங்கல் வச்சுருந்தேன். அதுக்கான தாளிப்பு எல்லாமே கொடுத்துட்டேன். அப்புறம் சாம்பார் பாருங்க, ஒரு எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் இதுதான். அப்போ வந்து ஃபுல் க்ளீன் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன, சாமி கும்பிட்றது தான். சாமி கும்பிட்றதுக்கு இந்த கல் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, 7 சப்த கன்னிமார்கள் அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே ஒரு 7 கல் எடுத்துகிட்டு வந்து கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் அதையுமே பண்ணிட்டோம். அப்புறம் சாமிக்கு வெண்பொங்கல் எல்லாமே படைச்சிட்டு காய்கறி எல்லாமே படைச்சு நம்ம வந்து எல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தேவைப்பட்டுச்சு. இந்த சாமி கும்பிட்ற தருணத்துக்காக நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன, சாப்பிட்றது தான். நம்ம செஞ்ச சமையல் எல்லாருக்கும் நல்லா இருக்கான்னு கேட்கணும் இல்லையா? சரி, என் பொண்ணும் காமிக்கிறேன்னு சொன்னால் நல்லா காமிச்சிட்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். பாருங்கள், வெண்பொங்கல் எல்லா காய்கறிகளையும் போட்டு சாப்பிட்டாச்சு. எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். பாய்.